ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே வந்த ஒரு கணவனாரால கைவிடப்பட்டவங்களை கூட ஆண்டவர் வெறுமையா அனுப்பவே இல்லை. அவங்களுடைய சத்தத்திற்கு ஆண்டவர் அமைதியாவே இருக்கல. அவர்களுக்காக உடனே ஆண்டவர் இறங்கினார். அவங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் பெரிய செல்வ சீமான். எனக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள். அந்த ஆபிரகாம் நினைச்சா அந்த சாராய எவ்வளவு நல்லா வச்சிருக்க முடியும், எவ்வளவு நல்லா வச்சிருக்க முடியும். அவளுக்காக ஒரு பட்டணத்தையே கொடுக்க முடியும். வாழ்நாள் எல்லாம் ஆகாரும் அவளுடைய பிள்ளையும் சாப்பிடுற மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த முடியும். ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஆபிரகாம் அந்த ஆகாருடைய கையில கொடுத்தது என்ன தெரியுமா? அவ்வளவுதான், கொஞ்சம் தண்ணீர், ஒரு கோலையில கொஞ்சம் தண்ணீர். அந்த தண்ணீரை கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுட்டான். எவ்வளோ இருந்தும் எதுவுமே கொடுக்கல. இவ என்ன பண்ணுவா? இந்த சின்ன பிள்ளைய வச்சு இவ எங்க போவா? யாருக்குமே மனசாட்சியே இல்ல. சாராய் ஒரு பெண் தானே, ஆனா அந்த சாராய்க்கு கூட அந்த மனசாட்சி இல்ல. ஆனா வேதம் சொல்லுது, ஆகாரை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆகாருடைய பிள்ளைய ஆண்டவர் கைவிடவே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான். நம்ம மலைய போல நம்பி இருந்தவங்க கைவிட்டாங்க. மலைய போல நம்பி இருந்த அந்த கணவனார் கைவிட்டாங்க. ஆனாலும் உங்களை அழைச்ச தெய்வம், உங்களை வேறு பிரிச்ச தெய்வம், நீங்க தனிமையா நின்னதை பார்த்த தெய்வம், அவர் மட்டும் உங்களை கைவிடாததுனாலதான் இவ்வளவு நாளும் இத்தனை சூழ்நிலையும் நீங்க தாண்டி வந்திருக்கிறீங்க. அந்த தேவன் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மனுஷனுமே இல்லாத போது, நீ அனாதையா நிற்கும் போது உன் கரத்தை பிடிச்சு இவ்வளவு தூரம் நான் உன்னை கொண்டு வர முடியுமானால், இதுவரையிலும் உன்னை நடத்தின தேவன் இனிமேலும் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.